சென்னை உள்ளிட்ட 14 மாவட்டங்களில் அடுத்த 3 மணி நேரத்திற்கு மிதமான மழை பெய்யும் என வானிலை ஆய்வு மையம் தகவலை வெளியிட்டிருக்கிறது. விவரங்களை செய்தியாளர் தாய்மானவன் வழங்கிக்கலாம். தாய்மானவன், இது தொடர்பான கூடுதல் தகவல்கள் என்ன? தமிழகம் முழுவதுமே கோடை மழை என்பது தீவிரமடைந்திருக்கிறது. தமிழகத்துல இன்றும் நாளையும் கனமழை பெய்ய வாய்ப்பிருப்பதாகவும், குறிப்பா வருகின்ற 18ஆம் தேதி முதல் 20ஆம் தேதி வரை கன முதல் மிக கனமழைக்கு வாய்ப்பிருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தகவல் வெளியிட்டிருக்கக்கூடிய நிலையில தலைநகர் சென்னையை பொறுத்த மட்டில் காலை முதலே பரவலாக விட்டு அவ்வப்போது மழை என்பது பெய்து வருகிறது. இந்த ஒரு சூழல்ல தான் தற்போது சென்னை உட்பட 14 மாவட்டங்களுக்கு அடுத்த 3 மணி நேரத்திற்கு, அதாவது மதியம் 1 மணி வரைக்கும் இடியுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழைக்கு வாய்ப்பிருப்பதா வானிலை ஆய்வு மையம் தற்போது தகவலை வெளியிட்டிருக்கிறது. அதன்படி திருவள்ளூர், சென்னை, காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, விழுப்புரம், திருவண்ணாமலை, கடலூர், கள்ளக்குறிச்சி, மயிலாடுதுறை, தஞ்சாவூர், திருவாரூர், அரியலூர், பெரம்பலூர், ராமநாதபுரம் ஆகிய மாவட்டங்கள் மற்றும் புதுவை, காரைக்கால் பகுதிகளில் அடுத்த 3 மணி நேரத்திற்கு, அதாவது மதியம் 1 மணி வரைக்கும் பரவலா மழைக்கு வாய்ப்பிருப்பதா தகவல் வெளியிடப்பட்டிருக்கிறது. இடியுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என அறிவிப்பானது வெளியிடப்பட்டிருக்கிறது. விவரங்களுக்கு நன்றி தாய்மானவன். சென்னை உள்ளிட்ட 14 மாவட்டங்களில் அடுத்த 3 மணி நேரத்திற்கு மிதமான மழை பெய்யும் என வானிலை ஆய்வு மையம் தகவலை வெளியிட்டிருக்கிறது. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.